தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தின் தங்க மகன், அம்மாவின் தீவிர விசுவாசி, அதிமுகவின் தீவிர அபிமானி, இப்படியெல்லாம் இருந்த நம்ம ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு தனிச்சு விடப்பட்டு ஓரங்கட்டுப்பட்டு இருக்காரு. தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி, தை பிறந்தா நான் என் முடிவை சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன நம்ம ஓபிஎஸ் தை மாசம் முடிஞ்சது கூட தெரியாம இப்ப ஒரு ஓரமாவே நிக்கிறாரு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வர நிலையில, இன்னும் 2 மாசமே இருக்கிற நிலையில எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களோட தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமா திமுக பாத்தீங்கன்னா தன்னோட கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாருமே ஒருங்கிணைச்சு, எல்லாருமே அனுசரிச்சு ஒரு பிளானை பண்ணிக்கிட்டு வராங்க. வாரத்துக்கு 2 பொதுக்கூட்டம், 2 மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு, மகளிர் அணி மாநாடு, இளைஞரணி மாநாடு, பூத் கமிட்டி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீட்டிங் போட்டுட்டு மக்களை திரட்டுறாங்க. அரசியல் படுத்தி தேர்தல் களத்துக்கு எந்த அளவுக்கு மக்களை தயார்படுத்தலாம், எந்த அளவுக்கு நம்ம தயார்படுத்துற மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பணிகளை திமுக செஞ்சுக்கிட்டு வருது. ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீட்டு விவகாரம் பூதாகரமா போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த கட்சிகளோட தேர்தல் பணிகள் அப்படின்றது தோய்வடையாம நேரா போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி, பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஒரு இறுதி கட்ட நிலையில வந்திருக்க மாதிரிதான் தெரியுது. எல்லாருமே இன்னமும் இவ்வளவு தொகுதி நாங்க கொடுக்கல, இவ்வளவு தொகுதி நாங்க கொடுக்குறோம், இந்த தொகுதியில நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறதே தவிர மற்றபடி தேர்தல் பணிகள் களப்பணிகள் தீவிரமா போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு கொஞ்ச நாட்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சார பயணங்களை மேற்கொள்வாரு. அதே போல இன்னிலிருந்து விஜய் அவர்களும், தாவேக தலைவர் விஜய் அவர்களும் பிரச்சார பயணங்களை மேற்கொண்டுகிட்டு இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவரும் ஒரு பக்கம் வெறித்தனமா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு வராரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினர், ஏன்னா இந்த தேர்தல 4 முனை போட்டியா இருக்கக்கூடிய நிலையில இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி, அதிமுக, திமுக, தாவேக இந்த 4 கட்சிகளுமே தீவிர தேர்தல் களத்துல ஈடுபட்டுட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்கிற நிலையில இந்த தேர்தலுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். இவங்களும் நான் ஜனவரியில நான் கூட்டணி குறித்து அறிவிப்பேன், பிப்ரவரியில நான் கூட்டணி குறித்து அறிவிப்பேன், தொண்டர்கள் என்ன விரும்புறாங்களோ, கட்சி நிர்வாகிகள் என்ன விரும்புறாங்களோ அந்த கூட்டணியை தான் நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனாலும் இன்னமும் அவங்க கூட்டணி அறிவிக்கப்படாம தான் இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு 6 தொகுதி 7 தொகுதி கேட்கிறாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்கிறாங்க. அதுக்கு எந்த கட்சிகளுமே ஒரு முடிவுக்கு வரல, ஒரு முடிவு சொல்லல. அதனாலதான் காலதாமதமா ஆகுது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அதிமுகவில் போய் கேட்டோன்னா அதிமுகவில் அவங்க சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா ராஜ்யசபா சீட்டு தரேன் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க நாடாளுமன்ற தேர்தலையே ஏமாத்திட்டாரு, இது ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அவங்க திமுக போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவிலையும் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு வருது. இவங்களுக்கும் நடந்துட்டு வருது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் நடந்துட்டு வருது. அவரும் எந்த பக்கம் போக போறாரு அப்படின்னு தெரியாம தான் இருக்காரு. மாம்பழம் சின்னம் யாருக்கு வரப்போகுது, அன்புமணி தரப்பு வரப்போகுதா இல்ல ராமதாஸ் தரப்பு வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு வருது. ஆனா தேர்தல் ஆணையம் அன்புமணி தரப்பு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாங்க. இதனாலேயே ராமதாஸ் அவர்கள் பெரும் கலக்கத்துல இருக்கிறாரு. இந்த கலக்கத்துல மத்தியில நம்ம எந்த கட்சியில கூட்டணி வைப்போம், தாவேகா கூட போலாமா இல்ல திமுக கூட போலாமா இல்ல தனிச்சா எல்லா தொகுதியிலும் போட்டியிடலாமா, இவங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஐயா இருந்துகிட்டு வராரு. அதே போல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இருந்துகிட்டு வராங்க. இன்னொன்னு முக்கியமான ஒரு ஆளை பத்தி தான் நாம பேச போறோம். அவர் யாரு அப்படின்னு பார்த்தா தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவுடைய தீவிர விசுவாசியான ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில இருந்தாரு. அதிமுகவுல ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி, ஓபிஎஸ் இவங்க 2 பேருமே இரட்டை குழல்களா இருந்து அதிமுகவை கட்டி காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறம்
நிறைய பிரச்சனைகள் வந்து ஓபிஎஸ் வந்து ஓரங்கட்டப்பட்டாரு, எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டினாரு. அதுல இருந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டா பேசிட்டு வந்தாரு. பிஜேபியும் அதிமுகல எப்படியாவது ஓபிஎஸ் இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு வருது. இவரும் அவங்க கிட்ட விடாப்படியா பேச்சு கொடுத்துட்டு வந்தாரு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபியில இருந்து கூட்டணில இருந்து விலகி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தெரிவிச்சதுல அப்புறம் இவரு சுயேட்சையா போட்டிட்டு ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை தழுவினாரு. என்டிஏ கூட்டணில இருந்து அப்பதுல இருந்து இருந்தாரு. இவரும் அமமுக பொதுச் செயலாளர் டிடி தினகரனும் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அதிமுக வந்து என்டிஏ கூட்டணியில நாங்க கூட்டணி வைக்கிறோம், சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சல இருந்து இவங்களுக்கு ஒரே கலக்கமாயி போச்சு. என்னடா இது மறுபடியும் அதிமுக உள்ள வருது, நம்ம என்ன பண்றது, இவங்களை வச்சு நம்ம அதிமுகக்குள்ள போலாம் பார்த்தா அதிமுக மறுபடியும் இங்க வருது, இவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நிலையில ஓபிஎஸ்க்கு மரியாதை குறைவா நடத்துறாங்க. ஓபிஎஸ் வந்து ஒழுங்கா எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் என்டிஏ கூட்டம் இருந்து வெளியே வராரு. அதே போல டிடி தினகரன் வெளியே வந்து மறுபடியும் உள்ள போயிட்டாரு. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் இன்னமும் யாருமே சேர்த்துக்காத நிலையில இருக்காரு. இருந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, நான் அதிமுகல மறுபடியும் இணைய தயாரு, எனக்கு இது வேணா அது வேணா துணை முதல்வர் வேணா எதுவுமே வேணாம், நான் ஓரமா ஒரு அவைத்தலைவர் பதவி மட்டும் கொடுங்க, நான் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு நான் வந்து இருந்துக்கிறேன், ஒரு ஓரமா என் கடைசி காலத்தை நான் அதிமுகவிலே கழிச்சுக்கிறேன், இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்ட்டு டைரக்டா கேட்டுட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, தூக்குனதுதான். இதுக்கப்புறம் கட்சியில கூட்டிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான், வாய்ப்புகளே இல்லை. அதனால ஓபிஎஸ் அதிமுக இணையறதுக்கான வாய்ப்பு சுத்தமாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. இதனால மிகவும் மன உளைச்சலுக்கான ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி பத்தி செய்தியாளர்கள் கேட்கும் போது, நான் தை பிறக்கட்டும் சொல்றேன், தை மாசம் இன்னும் முடியலங்க சொல்றேன், தை பிறந்தா வழி பிறக்கும் நமக்கு சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. தவிர இப்போ தை மாதமே முடிஞ்சிருச்சு, அது தெரியாமையே அவர் இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ்க்கு ஒரு 2 வாய்ப்புகள் இருந்துச்சு. ஒண்ணு என்டிஏ கூட்டணியில போறது, இன்னொன்னு தனி கட்சி ஆரம்பிக்கிறது. தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மொத்தமாவே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவருடைய ஆதரவாளர்களான வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகரன், மனோஜ் பாண்டியன் இவங்க எல்லாருமே அவங்கவுங்க தனித்தனியா வந்து ஒவ்வொரு கட்சியில சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம தேனியில இருக்கக்கூடிய இவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே மறுபடியும் அதிமுகவிலேயே ஐக்கியமாயிட்டாங்க. இதனால ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினா கூட ஓபிஎஸ் மட்டும்தான் தனிச்சையா இருக்கணும், அவர் மட்டும்தான் அவருக்கு ஆலோசனை சொல்லிக்கிற மாதிரி ஒரு நிலைமையில ஓபிஎஸ் தள்ளப்பட்டாரு. இதனால அந்த வாய்ப்பும் போயிடுச்சு. இப்போ என்டிஏ கூட்டணியில தான் அவர் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுகவில் போக மாட்டாரு, அதிமுகவில் அந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு, அதிமுக ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது அப்படின்னு சொல்லலாம் பேசியிருக்காரு. இவரு திமுகவில் போனா நிறைய விமர்சனங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே தெரியும். அதனால இவர் வந்து திமுக பக்கம் போறது குறைவு தான். ஆனா என்டிஏ கூட்டணியில இவர் போனாருன்னா ஒண்ணு குக்கர் சின்னத்திலையும் இல்லைன்னா பிஜேபி கொடுக்குற தாமரை சின்னத்திலயும் இல்ல தனிச்சையா வேற ஏதாவது சுயேட்சை சின்னத்திலும் தான் இவர் போட்டியிடணும். ரெட்டலை சின்னத்துல இவர் போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி குறியாவே இருக்காரு. அவர் தரவும் மாட்டாரு, ஏன்னா அதுல அவரு கரெக்டா இருக்காரு, கன்மாரி இருக்கிறாரு. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் இன்னமும் இந்த முடிவு எடுக்காம தன்னுடைய பேரன் அவருடைய ஏலக்காய் பிசினஸ வந்து அதுக்கான ஃபேக்டரி கட்டுறதுக்கான கட்டணத்துல இவர் ஓரங்கட்டப்பட்டிருக்காரு, அந்த வேலையை பார்த்துட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகுது. இன்னமும் ஓபிஎஸ் அவர்கள் எந்த முடிவும் எடுக்காம தேர்தல் நெருங்குறதுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, இன்னமும் இவர் இந்த முடிவு எடுக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் 1-2 பேர் வந்து வருத்தம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் என்ன முடிவு தான் எடுக்க போறாரு, ஒருவேளை ஓபிஎஸ் இந்த அரசியல் இருந்து விலகுறாரா, இந்த தேர்தலில் நிக்க மாட்டாரா அப்படின்னா ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கை இதோட முடிவு பெற்றதா, முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு வராங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிற நிலையில ஓபிஎஸ் இன்னுமாவது தையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க ஐயா, இன்னும் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க, ஒண்ணு இங்க வைக்கிறேன், இல்லைன்னா தனியா நிக்கிறேன், இல்லைன்னா தாவேக்கா விஜய் தம்பி கூட போய் நிக்கிறேன், செங்கோட்டையன் அண்ணன் கூட போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. இன்னும் தெளிவு பெறாமையே ஒரு எல்லாரையும் ஒரு இதுலயே வச்சிருக்கீங்க, ஒரு சஸ்பென்ஸாவே வச்சிருக்கீங்க, எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிடுங்க, இங்க போறாங்க அங்க போறோம் சொல்லிடுங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க. தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில ஓபிஎஸ் அவர்கள் யாரு கூட கூட்டணி வைக்க போறாரு, இல்ல கூட்டணி வைக்காம அரசியல் இருந்து விலக போறாரா, அரசியல் வாழ்க்கையை முடிக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.